சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் இருந்த தாய் ஒரு குழந்தையின் கழுத்தை அறுத்துக் கொன்று மற்றொரு குழந்தையும் கொல்ல முயற்சித்து தானும் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண் தனது 2 குழந்தைகளையும் கொலை முயற்சி செய்து தானும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் 1.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. மற்றொரு குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. இது தொடர்பாக தற்போது கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்துல விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் பகுதியில் வசித்து வருபவர் திவ்யா, 32 வயதான இவர் பெருங்குளத்தூர் பகுதியை சேர்ந்த ராம்குமார் என்பவரோடு திருமணம் நடைபெற்று அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. ஒரு குழந்தை புனித்குமார் என்ற 1.5 வயது குழந்தையும், அதே போல 4 வயது லட்சுமண் குமார் என்ற ஒரு குழந்தையும் இருக்கிறது. 2 ஆண் குழந்தைகள். கடந்த 3 மாதங்களாக கணவருடன் கருத்து ஏற்பட்டதன் காரணமாக தாய் வீடான இந்த கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் பகுதியில் திவ்யா வசித்து வருகிறார். இன்று தாயாரும் அவரது வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் வெளியே சென்றிருந்த நிலையில வீட்டில் தனியாக இருந்த திவ்யா தனது 1.5 வயது குழந்தையை காய்கறி அறியும் அந்த கத்தியால கழுத்தில் அறுத்திருக்கிறார். அதே போல மற்றொரு குழந்தை 4 வயது குழந்தை லட்சுமணியும் அறுத்திருக்கிறார். மேலும் தானும் தற்கொலைக்கு முயன்ற நிலையில 1.5 வயது குழந்தை அதிகப்படியான ரத்தம் வெளியேறியதால இங்கு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் அந்த வழியாக செல்லும் போது உள்ளே ரத்தமும் குழந்தைகள் அழக்கூடிய சத்தமும் கேட்டதனால காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக வந்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலமாக திவ்யா மற்றும் லட்சுமண் குமாரை மீட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 1.5 வயது குழந்தை புனித்குமாரின் உடலானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துல உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.